ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுன்றது அப்போதைக்கு பாதிப்பு இல்லாததாக நமக்கு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு வேலையை டிலே பண்ணுற ஒவ்வொரு முறையும் நாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயத்தை விருந்தாளியை நமக்குள்ளே வரவேற்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சினிமா தேட்டரில் கார்னர் சீட்டில் உட்காந்து நீங்கள் படம் பார்க்குறத ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த படத்தில் உங்களை நீங்களே பார்க்குற காட்சி. அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். வாரம் ஃபுல்லாக நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு வார கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டீங்க. இன்றைக்கி சண்டே ஈவினிங். இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிற நீங்கள் அந்த மூவி ஸ்க்ரீனில் ரொம்ப பரபரப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. எல்லாத்தையும் இப்போவே முடிச்சாகணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. நீங்கள் ரொம்ப படபடப்பாக இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது. பதட்டத்தில் தப்பாக வேலை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சண்டே ஈவினிங் இல்லையா, உங்கள் ஃபேமிலியோட உங்களோட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த மூவி ஸ்க்ரீனில் இருக்கிற உங்களை மறந்துட்டு தியேட்டரில் இருக்கிற சீட்டில் உட்காந்துருக்கிற உங்களை பாருங்கள். இப்போ உங்கள் மனசில் என்ன தோணுது? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை சனிக்கிழமைக்குள்ளே முடிச்சிருந்தா உங்களோட ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு காரியத்தை தள்ளி போடணுன்னு ஆசைப்பட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் தள்ளி போடணும்னு நினைக்கிறது அந்த ஒரு வேலையை மட்டும் இல்லை, உங்களுடைய நாளைய நிம்மதியை அது கெடுத்துரும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ.